ஹாய்ங்க. திஸ் இஸ் ஸ்வாதி ஃப்ரம் ஸ்வஸ்திகா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் ப்ளவுஸ் டிப்ஸ்லாம் பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக் மிஷின் இருக்காது. சில பேர்கிட்ட இனிஷியலாக வந்து ஸ்டிச் பண்ணுறவங்க கிட்ட வந்து ஓவர்லாக் மிஷின் இருக்காது. அவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க இந்த ஜிக்ஸாக் சிசர். இந்த ஜிக்ஸாக் இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரத்தில் வந்து அந்த நூல் பிஞ்சு பிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஜிக்ஸாக் சிசர் வாங்கிக்கலாம். இதோட ரேட் வந்து 350 தான் வரும். இந்த யூஸ் பண்ணி அந்த சைட்லலாம் கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி த்ரெட் வந்து வெளியில வராதுங்க. நீட்டா ஃபினிஷ் ஆகும். ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க இந்த டிப்ப ஃபாலோ பண்ணி இந்த சிசர் வாங்கி வச்சுக்கோங்க. இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ப்ளவுஸோட டிப் நம்பர் 2 பார்க்கலாம். நம்ம பிரின்சஸ் கட் வந்து ஜாயின் பண்ணுவோம்லங்க ஃபேப்ரிக்ல. சென்டர் வந்து ஃபேப்ரிக்ல வந்து ப்ளேஸ் பண்ணிப்போம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கர்வ்க்கு ஏற்ற மாதிரி பின் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரின்சஸ் கட்டில் வந்து எய்தர் வந்து ஒரு சைடு பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாவது ஒன்று பெருசாக இருக்கும். அதை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது? இதை வந்து நீட்டா வந்து ஸ்ட்ரெச் பண்ணாம, எங்கேயும் இழுத்து பிடிக்காம ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். பாருங்க. முன்னாடி பின் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகாமல் இருக்கும். ஸோ பிரின்சஸ் சீம் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகுதுங்க சொல்லுவாங்க. அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம எந்த சைடு ஜாஸ்தியாக இருக்கோ அதை சுருக்குவோம். பட் இங்கே நான் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணதுனால கரெக்டாக வருது. நான் ஃபர்தராக வீடியோஸ் போடும்போது அது ஜாஸ்தியாக வந்தது அப்படின்னா எப்படி அதை சரி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பேஸ்டிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னா, சென்டர் பஸ்ட் பாயிண்ட் இருக்கும்ல நாச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு கை ஹோல்ட் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சுருக்கல் மாதிரி வரும். அந்த சுருக்கம் வர்றதுனால ஃபேப்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்படி தான் வந்து எந்த ஃபேப்ரிக் பார்ட் ஏ பெருசாக இருக்கோ இல்லை பார்ட் பி பெருசாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த பிரின்சஸ் கட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணுவோம். எங்கேயுமே ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட கை வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பிரின்சஸ் கட் வந்து ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்போ தான் வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக சீட் ஆகும் நம்ம பஸ்ட்டில் நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது. பாருங்கள், கீழே வந்து மடிச்சடிக்கல, மடிச்சடிச்சேன்னா சரியாக போயிடும் 2 இன்ச்சு. ப்ளவுஸ் டிப் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஹேங்கிங்ஸ் தான் வைக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஃபேப்ரிக்கை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ கோன் ஷேப்பில் ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட நிறைய ஃபேப்ரிக் இருக்குன்னா நீங்கள் லென்த்து 6 இன்ச் எடுத்தீங்கன்னா வித்தும் 6 இன்ச் எடுத்த மாதிரி நீங்கள் எடுத்து இதை ஃபோல்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கிற ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறதுனால ஸோ நான் அப்படியே வந்து கோன் ஷேப்பில் மடித்து எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் வந்து லேஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதை தான் அட்டாச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சைடில் அந்த 2 ஃபேப்ரிக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லட்கான்ஸை இங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அளந்து பார்த்துட்டு எவ்வளோ வருதுன்றதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ரிமைனிங் திங்ஸை நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஸ்லீவுக்கு. ஸோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபேப்ரிக் நகராமல் இருக்கிறதுக்கு பின் குத்திக்கோங்க. குத்திட்டு அந்த 2 இடத்துலையும் 2 ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த லேஸை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அந்த ஃபோல்டட் சைடில் தான் லட்கான்ஸை வந்து லேஸ் அட்டாச் பண்ண போகிறோம். அது மேலே வச்சுட்டு கரெக்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
எக்ஸ்ட்ராஸை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதோட சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்றதை கரெக்டாக பாருங்கள். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் டபுள் ஸ்டிச் காட்டலை. ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் எப்படி திருப்புறேன்றது பாருங்கள். நான் ஏன் இங்கே ஜிக்ஸாக் சிசர் யூஸ் பண்ணுறேன்னா, நான் இங்கே ஓவர்லாக் பண்ண போகிறதில்ல. ஸோ அது வந்து த்ரெட்டு வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஜிக்ஸாக் சிசர் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த த்ரெட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். அதனால ஜிக்ஸாக் சிசர் யூஸ் பண்ணுறேன். அதோடய ஃபைனல் லுக் அப்படி தான் இருக்கும். அந்த கீழே தொங்கிட்டு இருக்கிறத மட்டும் ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து தோரி வந்துடும். ஹேங்கிங்ஸு. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் ஸ்டெப் பார்க்கலாம். இதில் வீநெக் வந்து எப்படிலாம் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சு நம்ம ட்ரா பண்ணுவோம், வீநெக்கில் கொண்டு வருவோன்றதை பார்க்கலாம். நெக் வித் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. நெக் டெப்த் வந்து 7, 8 அப்படி கூட வச்சுக்கோங்க. இது வந்து ப்ளவுஸுக்கு வைக்கிறேன். சல்வாருக்கு வந்து 5 இன்ச் 6 இன்ச்சு தான் ஃப்ரண்ட்டுக்கு வைக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நெக் டெப்த் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து வீநெக் வந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நெக்கு வந்து கழுத்தை ஒட்டியே இருக்குங்க. இதுவும் அழகாக தான் இருக்கும். பட் நமக்கு நெக்கு வந்து கொஞ்சம் வைடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கர்வ்ஸை ட்ரா பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி தான் ட்ரா பண்ணணும். நான் எப்படி ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ வீநெக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷார்ப் அந்த பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். பேக் சைட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அப்படியே அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1 இன்ச் டிஸ்டன்ஸில் அந்த கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேன்வாஸை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணி ஓரம் எல்லாம் 1/4 டிஸ்டன்ஸில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு வந்து அந்த வீநெக்குக்கு நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம்ல மார்க்கரில், அப்படியே அது வழியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அந்த வீநெக் ஷேப் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து 1/4 டிஸ்டன்ஸில் ஆல் ஓவர் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் குட்டி குட்டி நாச்சஸ் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த நெக்கு ஷேப் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து வரும். ஸோ குட்டி குட்டி கட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மேலே டாப் ஸ்டிச் வேணும்னா போட்டுக்கோங்க. அந்த டாப் ஸ்டிச்சுமே லைனிங் மேலே தான் போடணும். ஓகேவா? போட்டுட்டு பேக் சைட் திருப்பும் போது அழகாக நீட்டாக உங்களுக்கு வந்து நெக் ஷேப் வந்து திருப்ப முடியும். அப்புறம் நீங்கள் கரெக்டாக அயர்ன் பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் அந்த 1 இன்ச் கேப்பில். பட் நான் இங்கே ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன். அப்போ தான் நீட் ஃபினிஷிங் வந்து பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் வரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஃபைனல் லுக் இருக்கும். ப்ளவுஸ் டிப் நம்பர் 6 பார்க்கலாம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்டியாக ஃபினிஷ் பண்ணோம்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது.
நம்ம முடிக்க போகிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியிலேருந்து அதை ஒட்டியே வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நீங்கள் இந்த டாட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அயர்ன் பண்ணும்போது அந்த இடத்துல டாட் பிடிச்சிருக்க மாதிரியே தெரியாதுங்க. நீட்டாக ஃபினிஷ் ஆகும். பாயிண்டியாக பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது அந்த பாயிண்ட் தனியாக தெரியும். இதை நீங்கள் அழகாக நீட்டாக அயர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டாட் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே பிடிச்சிங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ப்ளவுஸ் டிப்ஸ் வந்து இனிமேல் வீடியோஸில் பார்க்கலாம். சல்வார் டிப்ஸ், ப்ளவுஸ் டிப் எல்லாமே பார்க்கலாம். எப்படி வேஸ்ட் பண்ணி இன்விசிபிளாக ஃபினிஷ் பட்டி எப்படி இன்விசிபிளாக ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் தூரம் வந்துட்டு அந்த பாயிண்ட் வரதுக்கு ஒரு 3/4 இன்ச்சில் இருந்தே அந்த ஃபேப்ரிக்கில் ஒட்டியே போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஷார்ப் பாயிண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணல. நெக்ஸ்ட்டு டிப் வந்து ப்ளவுஸ் டிப் நம்பர் 7. நீங்கள் வந்து ஃபேப்ரிக் ரொம்ப சுருக்கமாக இருக்கும் போது ஸ்டீம் அயர்ன் பண்ணுவீங்கல்ல, அப்போ வந்து லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அயர்ன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக பாருங்கள் உங்களுக்கு அந்த சுருக்கமே இல்லாமல் எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் கட் பண்ணுற இடத்துல நல்லா ஸ்டீம் அயர்ன் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே சுருக்கம் வராது. உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளவுஸ் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகும்.